இலங்கையில் உள்ள உதயன் என்ற தமிழ் நாளிதழின் அலுவலகம் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது பற்றி விவரங்களை அந்த நாளிதழின் ஆசிரியர் பிரேம்நாத்திடம் கேட்கலாம். பிரேம்நாத், வணக்கம். வணக்கம். எத்தனை மணிக்கு உதயன் நாளிதழ் அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது? என்ன மாதிரியான பாதிப்புகள் அங்கு ஏற்பட்டிருக்கு? இன்னைக்கு காலையில ஒரு 4:50 மணி அளவுல இந்த தாக்குதல் நடத்தி இருக்காங்க. இங்க அதாவது யாழ்ப்பாணத்துல இருந்து எங்க பேப்பரை விநியோகம் பண்றதுக்காக எடுத்துட்டு கிளிநொச்சியில் இருக்கிற அந்த கிளை அலுவலகத்துக்கு அவங்க போனப்போ அங்க காத்திருந்த ஒரு 7 பேர் கொண்ட கும்பல் இந்த தாக்குதலை நடத்தி இருக்காங்க. அவங்களோட அந்த கும்பல்ல 6 பேர் தங்களுடைய முகங்களை மறைத்து துணிகளால மறைத்து கட்டிட்டு கையில விக்கெட் ஸ்டம்புகள் அதை எடுத்துட்டு வந்துதான் தாக்குதல் நடத்தி இருக்காங்க. எங்க ஊழியர்கள் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை எதிர்பார்த்திருக்கலன்றதுனால அவங்க அதை சமாளிக்க முடியல. அவங்க உள்ள புகுந்து அங்க தூங்கிட்டு இருந்த இந்த கிளையினுடைய முகாமையாளரை, அவருக்கு 55 வயசு, அவரோட வயசை கூட கணக்குல எடுக்காம போட்டு தாக்கி இருக்காங்க. அதனால அவருடைய கையிலையும் காலிலையும் எலும்பு முறிவுகளுக்குள்ளாகி அவர் இப்போ சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாரு. மற்ற ஊழியர் காயமடைந்த மற்ற ஊழியரோட நிலைமை எப்படி இருக்கிறது? அவர்கள் எங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது? அவங்க மற்ற ஊழியர்களுக்கு 2 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் அவங்க தற்போது சிகிச்சை பெற்று வெளியே வந்துட்டாங்க. அவங்க நிலைமை மிக பாரதூரமானதா இல்ல. ஆனா இவரோட நிலைமை தான், அவர் வயசானவர்ன்றதுனால கொஞ்சம் பாதகமானதா இருக்கு. தாக்குதல் சம்பவம் குறித்து உங்கள் தரப்பில் எதுவும் புகார் எதுவும் வழங்கப்பட்டிருக்கா? இது குறித்து இலங்கை காவல்துறை என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள்? அந்த நபர்கள் யாருன்னு ஏதாவது சந்தேகத்தின் அடிப்படையில் எதுவும் விவரங்கள் தெரிய வந்திருக்கா? இல்ல, இதுவரைக்கும் காவல்துறையோ அல்லது அந்த பகுதியை முழுமையாக கட்டுப்பாட்டுல வைத்திருக்கக்கூடிய ராணுவமோ எந்த ஒரு சந்தேக நபர்களையும் கைது செய்ததாகவோ அல்லது அடையாளப்படுத்தியதாகவோ தகவல் இல்லை. பொதுவாக இலங்கை காவல்துறையினர் என்பவர்கள் இத்தகைய தாக்குதல் சம்பவங்களிலே குற்றவாளிகளை பிடிக்கும் பழக்கத்தை கொண்டிருப்பவர்கள் அல்ல. ஏனென்றால் உதயன் மீது 2006ஆம் ஆண்டுக்கு பின்னர் கூடுதலாக ஒரு 10க்கு மேற்பட்ட தாக்குதல்கள் உதயன் பத்திரிகையை இலக்கு வைத்து நடத்தப்பட்டிருக்கிறது. இதிலே நாங்கள் 3 பணியாளர்களுடைய உயிர்களை இழந்திருக்கிறோம். அதைவிட கொலை முயற்சிகள் நடந்திருக்கின்றன எங்களுடைய பத்திரிகையாளர்கள் மீது. ஆனால் இன்று வரைக்கும் இந்த எந்த ஒரு சம்பவத்திலும் எந்த ஒரு குற்றவாளியையும் இலங்கையில இருக்கக்கூடிய காவல்துறையினர் கைது செய்ததோ அல்லது அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்ததோ இல்லை. குறிப்பாக இந்த தாக்குதல் நடப்பதற்கான காரணம் சொல்லப்பட்டிருக்கா? எதுவும் குறிப்பிட்ட செய்தி எதுவும் உதயன் நாளிதழ் வெளியானதன் அடிப்படையில தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கா? இல்ல தமிழ் நாளிதழ் அப்படிங்கிற அடிப்படையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கா? இந்த தாக்குதலுக்கான காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இந்த தாக்குதல் என்பது ஜெனீவாவுக்கு பின்னரான ஒரு சூழலிலே இங்கே நடந்திருக்கிறது. இந்த ஜெனீவாவிலே இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு ஒரு உந்து சக்தியாக அல்லது அதற்கு துணை போகக்கூடிய வகையிலே உதயன் பத்திரிகை செய்திகளை பிரசுரித்திருக்கிறது என்று அரசாங்கம் கருதுவதாக தெரிகிறது. அந்த வகையிலே இந்த தாக்குதலுக்கு பின்னணியிலே அரச தரப்பினுடைய படைகள் இருந்திருக்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம். அரச படைகள் அல்லது அரச படைகளுக்கு உதவி வழங்கக்கூடிய தமிழ் குழுக்களை சேர்ந்தவர்கள் இந்த தாக்குதலின் பின்னணியில் இருக்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம். குறிப்பா இந்த உதயன் நாளிதழினுடைய வடிவம் எப்படி இருக்கும்? எது சம்பந்தப்பட்ட செய்திகள் அதிக அளவில் இது கொண்டு செலுத்தும்? அது பற்றி விவரங்களை பதிவு செய்யுங்க. உதயன் போன்ற நாளிதழ்களை பற்றி அறிமுகம் அதிக அளவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்காது. அதனால அது பற்றிய ஒரு அடையாளத்தை பதிவு செய்யுங்க. உதயன் நாளிதழ் என்பது 1985 நவம்பரிலிருந்து யாழ்ப்பாணத்திலே வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது ஆரம்பத்தில் வெளிவரும் போது உண்மையிலே சாதாரணமாக தமிழ்நாட்டில் வெளிவரக்கூடிய தினமலர், தினமணி இந்த மாதிரி பத்திரிகைகளுடைய அளவிலே அதே மாதிரியான வடிவமைப்பிலே தான் வெளிவந்தது. ஆனால் போர்க்காலங்கள் பின்னாளிலே எங்களை மிகவும் நெருக்கடிக்குள்ளே தள்ளிவிட்டன. ஏனென்றால் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே பொருளாதார தடை அரசாங்கங்களால், இலங்கை அரசுகளால் விதிக்கப்பட்டிருந்தது. அதனால் எங்களுக்கு இந்த நியூஸ் பிரிண்ட் என்கிற அச்சுத்தாள்கள் கிடைக்காமலே போய்விட்டன. அதனால் நாங்கள் கிடைக்கக்கூடிய கொப்பி, அதாவது இந்த எக்ஸசைஸ் புக் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த தாள்களிலே அவற்றில் எல்லாம் நாங்கள் அச்சிட்டு அதைத்தான் நாங்கள் விநியோகம் செய்து கொண்டிருந்தோம் என்றதால் காலப்போக்கிலே எங்களுடைய பக்க அளவு என்பது தமிழகத்திலே
டப்ளாய்ட் சைஸ் என்று சொல்லப்படும் ஒரு அளவை விட கொஞ்சம் பெரிதான ஒரு A3 சைஸ் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா, இன்டர்நேஷனல் சைஸ், அந்த மாதிரியான ஒரு பக்க வடிவமைப்பை கொண்ட பத்திரிகையாக அது காலப்போக்கிலே நிலை பெற்று விட்டது. இப்போதும் அதே அளவிலே தான் இருக்கிறது. எங்களுடைய செய்திகள் என்பது பொதுவாகவே அரசியல் சார்ந்ததாக, அரசியலை மையப்படுத்தியதாக, தமிழ் தேசிய அரசியலை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கிறது. போராட்ட காலங்களிலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய விடுதலை போராட்ட காலங்களிலே இருந்து உதயன் அதற்கான பங்களிப்பை நிறையவே செய்திருக்கிறது. தமிழ் மக்களுடைய குரலாகத்தான் அது எப்போதும் ஒலித்து வந்திருக்கிறது. கடந்த காலங்களிலும் சரி, இப்போதும் சரி, இனிவரும் காலங்களிலும் சரி, அது தமிழ் மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய, தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த இலங்கை வாழ் தமிழர்களுடைய குரலை வெளிப்படுத்துகின்ற ஒரு பத்திரிகையாகத்தான் இருக்கிறது. இதனால் தான் இலங்கை அரசின் இலக்குக்கு அடிக்கடி ஆளாகிறது. தமிழ் ஊடகங்கள் மீதும் தமிழ் அமைப்புகள் மீதும் இலங்கையில் தாக்குதல் நடத்தப்படுவது அதிகரித்துள்ளது. இது பற்றிய கருத்துக்களை இலங்கை தமிழ் ஊடக சங்க தலைவர் அனந்தபால கிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ் ஊடகங்கள் மீதான தாக்குதல்களுக்கு அடிப்படையான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? குறிப்பாக போருக்கு பிந்திய காலகட்டங்களில் தாக்குதல் அதிகரித்து வருவதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த சூழல் அங்கு எப்படி இருக்கிறது, இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பதிவு செய்யும். இங்கே போருக்கு பின்னர், போருக்கு முன்னர் என்று கூறுவதை விட குறிப்பாகவே தமிழ் ஊடகவியலாளர்களும் தமிழ் ஊடக அமைப்புகளும் குறிவைக்கப்பட்ட ஒரு நிலைதான் கடந்த பல வருட காலமாக நிலவு வருகின்றது. இதற்கான காரணங்கள் தமிழ் ஊடகங்கள் தமது பிரச்சனைகளை அவ்வப்போது தமது தனித்துவத்தின் அடிப்படையிலே வெளிவெடுத்து வருவதுதான் இதற்கான முக்கியமான காரணமாக இருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே உதயன் பத்திரிகை யாழ்ப்பாண மண்ணிலே நடக்கின்ற பிரச்சனைகளை அவ்வப்போது சுடச்சுடத் தருகின்றது. அந்த பத்திரிகை தாக்கப்படுவதற்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. அதே போலதான் தற்போது கிளிநொச்சி பகுதியிலே கூட அதனுடைய அலுவலகம் தாக்கப்படுவதற்கு அது அந்த யாழ்ப்பாண பிரதேசத்திலும் அண்மையில் கிளிநொச்சியில் நடந்த சம்பவங்கள் பற்றி தெரிவித்ததும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அலுவலகம் மீது கூட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பிறகு ஏதாவது கைது நடவடிக்கைகளோ இல்ல அந்த வழக்கை விசாரிப்பது போன்ற விஷயங்கள் இலங்கை காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க? இது பற்றி நான் கிளிநொச்சி மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினரோடு இன்றும் கூட நான் கதைத்திருந்தேன். அவர் கூட தெரிவித்திருந்தார், நான் கையும் மெய்யுமாக கூட ஒருவனை அன்று பிடித்திருந்தேன். ஆனால் அவனை காவல்துறையினருடன் கையளித்த போது அவர்கள் அவனை எந்தவித நடவடிக்கைக்கும் உட்படுத்தாத நிலையிலே விடுவித்து விட்டார்கள் என்று மிக கவலையோடு தெரிவித்திருக்கின்றார். இதில் முக்கியமான சம்பவம் என்னவென்றால், ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். எனவே அந்த பாராளுமன்ற உறுப்பினரே அவனை, அந்த தாக்குதல் நடத்தியவரை கையும் மையமாக பிடித்து கொடுத்த நிலையில் கூட அவன் தப்ப வைக்கப்பட்டிருப்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது என்றுதான் என்னால் கூற முடிகின்றது. சர்வதேச அளவில் எந்த விதமான ஊடகங்களும் இலங்கை மண்ணுக்குள் அனுமதிக்கப்படாத ஒரு சூழல்ல அங்க இருக்கக்கூடிய செய்திகளை கொண்டு வரக்கூடிய ஒரே சூழல் என்பது இலங்கையிலே செயல்படக்கூடிய பத்திரிகைகளுக்கு இருக்கு. இதில் குறிப்பாக தமிழ் ஊடகங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதற்கு சர்வதேச அளவில் எதுவும் கண்டனங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறதா? என்ன மாதிரியான அழுத்தத்தின் காரணமாக இந்த தாக்குதல் நடைபெறுகிறது? இங்கே இதுவரை அவ்வப்போது தமிழ் ஊடகவியலாளர்களும் தமிழ் ஊடகங்களும் தாக்கப்பட்ட வேளைகளில் எல்லாம் பல சர்வதேச அமைப்புகள் தமது கண்டனங்களை தெரிவித்தே வந்திருக்கின்றன. ஆனால் தற்போது நடைபெறுகின்ற தாக்குதல்கள் கூட சர்வதேச சமூகத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது நடந்திருக்கின்ற தாக்குதல்கள் பற்றி இனி அடுத்து வரும் நாட்களில் தான் எவ்வாறான கருத்துக்கள் சர்வதேச மட்டத்திலிருந்து வெளிவரும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஐயா, பொதுவாக ஒரு தமிழ் நாளிதழ் மீது தாக்குதல் நடத்தப்படுவது என்பது அந்த குறிப்பிட்ட ஒரு செய்தி வெளியானது, ஒரு குறிப்பிட்ட தகவல் பற்றிய விவரங்களை அந்த பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் நடத்தப்படுகிறதா, இல்லை ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் தொடர்ந்து தமிழ் பத்திரிகைகளும் தமிழ் ஊடகங்களும் தாக்கப்படுகிறதா? அதுக்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. நான் கூறுவது என்னவென்றால், குறிப்பாக நாம் அவதானித்து வரும் பட்சத்திலே ஒரு சம்பவம் நடைபெறும் பட்சத்தில் அந்த சம்பவம் பற்றி செய்திகள் வெளியிடப்படும் பொழுதுதான் தமிழ் பத்திரிகைகள் குறிவைத்து தாக்கப்படுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. வட இலங்கையிலே, அதாவது யாழ்ப்பாண குடாநாட்டிலே ஒரு முக்கியத்துவமான சிறப்பான அம்சம் என்னவென்றால், இலங்கையிலே
இலங்கையிலே கொழும்புக்கு வெளியே அதிக அளவு பிராந்திய பத்திரிகைகள் வருகின்ற, அதாவது தமிழ் பத்திரிகைகள் வருகின்ற ஒரே ஒரு பிரதேசமாக யாழ்ப்பாணம் பிரதேசம் தான் இருக்கின்றது. இங்கே 5க்கும் மேற்பட்ட பத்திரிகைகள் வெளிவருகின்றன. இந்த சிறப்பு யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது. வேறொரு மாவட்டத்துக்கும் இத்தகைய சிறப்பு காணப்படவில்லை. எனவே பிராந்திய பத்திரிகைகள் என்ற வகையிலே யாழ்ப்பாணத்திலே உதயன் ஒரு முன்னணி பத்திரிகையாக இருக்கின்றது. எனவே அந்த பத்திரிகை யுத்த காலத்தில் கூட அந்த மக்களுடைய நாடி துடிப்படைந்து வெளிவந்த ஒரு பத்திரிகையாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த பத்திரிகை எப்போதும் குறிவைத்து தாக்கப்படுவது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. கண்டிப்பா. ஆனந்த பாலகிருஷ்ணன் இணைப்புல வந்து உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கருத்துக்களுக்கு நன்றி.